பாடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள், காதெல்லாம் பூ பூக்கும் கேட்டு பாருங்கள். பாடுங்கள் என்னோடு பாட்டு பாடுங்கள், காதெல்லாம் பூ பூக்கும் கேட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளும் பாடகன் இருப்பான், தேடி பாருங்கள். முயன்றால் இசையும் தன்னால் இசையும் பாடி பாருங்கள். பாடலின் வெள்ளம் பெருகிடும் போது அணையிடக்கூடாது. காதலினால் தான் காதுகளுக்கு கதவுகள் கிடையாது. மழைத்துளி வானத்தின் பாட்டு, பனித்துளி பூமியின் பாட்டு, தேன்துளி பூக்களின் பாட்டு. வா வா சொல்லிவிடு எதுவும் பாட்டு. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள். ஜெயா டிவியின் அன்பு காணிக்கை ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பில், என் இசைக்குழுவின் சார்பில், இன்றைய தினம் பங்கேற்கும் இந்த சிங்கர்ஸ் சார்பில், டெக்னீஷியன் சார்பில், ஒட்டுமொத்தமாக என்னோடு பாட்டு பாடுங்கள் குழு சார்பில், ஜெயா டிவியின் குழு சார்பில், இன்றைய தினம் நடுவராக இருக்க போகும் ஒரு மகான் சார்பில், எங்களோட சாஸ்வத நடுவராக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் திருவாளர் பிரமுக டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் மனோபாலா அவர்கள் சார்பில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஸ்வாகதம், சுபஸ்வாகதம். இந்த வாரத்தின் குரல் நாதம். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு. இதோட பாவம், மண்ணு மேல கொட்டின சக்கரை, மனுஷன் மேல கொட்டின வார்த்தை, இது ரெண்டையும் திரும்ப அழவே முடியாது. அதனால முடிஞ்ச அளவு நாம் அடுத்தவங்களை பாராட்டலாம், வாழ்த்தலாம். திட்டம் மட்டும் வேண்டாம். பாராட்டுறது, வாழ்த்துறது முடிஞ்ச அளவு மட்டும் இல்லை, பஞ்சமில்லாமல் செய்யலாம். ஆனால் ஒரு வார்த்தை கர்க்கஷமாக அவங்கள திட்டுற மாதிரி சொல்லும்போது, அந்த திட்டு இல்லாமல் அழகாக அவங்களுக்கு அவங்க பண்ணின தப்பை பற்றி, பண்ணிக்க வேண்டிய திருத்தங்களை பற்றி அழகாக அன்பாக சொல்லலாம். ஸோ மனசுக்கு தான் நம்ம தண்டனை தரணுமே தவிர, நம்ம வாயால் யாரையும் திட்டு எல்லாம் கொடுத்து அவங்க மனசு புண் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் இதோட அர்த்தம். ஏன்னா அந்த திட்டால் வர்ற காயத்துக்கு மெடிக்கல் ஷாப்பில் மருந்தே கிடையாது. ஸோ இனிமையாக பேசுவோம், இது போல இனிமையாக பாடுவோம். அதுதான் இந்த வாரத்தின் குரல். கேட்டதுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த எபிசோடுக்கு நாங்கள் கெஸ்ட் நடுவர் ஆக கேட்ட உடனடியாக ஒத்துக்கொண்ட மகான் அவர் பண்டிட் ஜனார்தன் அவர்கள், பிரமுக சித்தார் வித்வாம்சர். அவர் ஹிந்துஸ்தானி இசையோட ஆன்மா சித்தார். சித்தார்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது பண்டிட் ரவிசங்கர்ஜி. உலக அளவில் சித்தார் இசையை கொண்டு சென்றவர். அவருடைய மாணவர் ஒருவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு நமக்கு கெஸ்டாக வந்திருக்கார். குருநாதர் வட இந்தியாவில் பிரபலம், மாணவர் தென்னிந்திய இசை உலகில் பிரபலம். இவர்தான் மிஸ்டர் ஜனார்தன். நம்முடைய சவுத் இந்தியன் மியூசிஷியன் யூனியனுக்கு தலைவராக இருந்திருக்கார். நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கார். அது மட்டுமே இல்லாமல் நம்ம பண்டிட்ஜி சிறந்த சமூக சேவகரும் கூட. இவர் சாரதா பீடம் சிருங்கேரி ஆஸ்தான் வித்வான் ஆகியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் அது. அது மட்டுமே இல்லாமல்
திருவையாறில் 1976 நடந்த தியாகராஜ ஆராதனா உற்சவத்தில் முதல் ஹிந்துஸ்தானி இசை கலைஞராக சித்தார் வாசிச்சிருக்கார் இவர். அது ஒரு பெரிய விசேஷம். 1971 யூஎன்ஓவில் கூட போய் நியூயார்க்கில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில் இவர் இசை நிகழ்ச்சி நடந்திருக்கு. இவர் மியூசிக்கில் கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் இன் சோஷியாலஜி. ஆனால் இவர் டாக்டர், ப்ரொஃபஸர் இதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. யாராவது பண்டிட்ஜின்னா ரொம்ப அழகாக சிரிப்பார், எப்போவுமே சிரித்து கொண்டு இருப்பார். சித்தார் எவ்வளோ அழகாக நமக்கு தோணுமோ, காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குமோ, அதே மாதிரி பழகிறதுல பார்க்குறதுல கூட இனிமையானவர் பண்டிட் ஜனார்தன்ஜி. இப்போ மத்ராஸில் வந்து விஸ்வ கலா சங்கமா அப்படின்ற ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிக் சவுத் இந்தியாவில் டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தானி மியூசிக்கை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. உலக அளவில் இருக்கிற சின்னஞ்சிறு கலைஞர் முதல் கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் கூட மத்ராஸுக்கு கொண்டு வந்து ஹிந்துஸ்தானி இசை அந்த அந்த பழக்கத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் இது மட்டுமே இல்லாமல் இவர் வாசிக்காத, இவர் இசை கருவியை உபயோகிக்காத மியூசிக் டைரக்டரே கிடையாது நம்ம தென்னிந்தியாவில். ஒரிஜினலாக ஹைதராபாத் வாசி இவர். ஆனால் ஏறத்தாழ 45 வருஷமாக எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஆயிரக்கணக்கான படங்களுக்கு போல சிறு மியூசிக் டைரக்டருக்கு கூட அவர் சித்தாரை கொடுத்துருக்காரு. ஜெனரலாக சவுத் இந்தியாவில் சினிமாவில் முக்கியமாக சித்தார்னா ஞாபகம் வருது ஜனார்தன் தான். பழகிறதுக்கு கூட அவ்வளவு இனிமையான மனுஷன், ஒரு உசந்த கலைஞர். இவர் இன்றைய தினம் இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக நடுவராக வந்திருக்கிறது நம்ம சௌபாகியமாக நான் நினைக்கின்றேன். ஐ இன்வைட் வித் கிரேட் ஹியூமிலிட்டி அண்ட் பிளெஷர் ஸ்ரீ பண்டிட் ஜனார்தன்ஜி ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். Welcome sir. Thank you very much for being with us. I just want to thank you for the wonderful words you spoke about me, and I hope it will be a source of inspiration for the younger generation who are very talented, and I hope they will all come, and I wish all the participants very well. Thank you Prabhuji. பண்டிட்ஜி, நான் வந்து 4 வரி தான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களை பற்றி முழுசாக சொல்லணுன்னு ஒரு கிரந்தமே எழுதலாம். உங்களோட எனக்கு இருக்கிற பழக்கம், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்ச மகான்களோட உங்களுக்கு இருக்கிற அந்த நேசம் பாசம் எல்லாம் சொல்லணும்னா ரொம்ப பெரிய கிரந்தமே ஆகிடும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அங்கே இருக்கும்போது பேசிக்கலாம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததற்கு. இப்போ அந்த சின்ன பிரேக் அப்புறம் வெல்கம் பேக் டு யூ. இப்போ தான் நம்ம போட்டியில் அடி வைக்க போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து இவங்கெல்லாம் அவங்களுக்கு இஷ்டமான பாட்டு தான் அவங்களே செலெக்ஷன் பண்ணி பாட போகிறாங்க. ஆனால் மெலடி பேஸ்ட், எந்த பாட்டான இருந்தாலும் என்ன, மெலடி இல்லாமல் பாட்டே கிடையாது. ஆனால் இப்போ வேறு விதமான பாட்டுகள் எல்லாம் வர்றதுனால மெலடி பேஸ்டு சாங்குன்னு சொல்கிறதுலே தப்பே கிடையாது. அவங்க இஷ்டமான பாட்டு அவங்கள சௌகரியமாக செலெக்ஷன் பண்ணிக்கிறான். நான் கூப்பிடும்போது அவங்க வந்து அவங்க பற்றி ஒரு சின்ன பரிச்சயம் அவங்களே பண்ணிக்குவாங்க. தே வில் ஹேவ் their own introduction. கண்டஸ்டன்ட் நம்பர் 1 அம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அப்பா பேர் தேவராஜன், எங்கள் அம்மா பேர் ஸ்ரீமதி. நான் பாடுறதே எங்கள் அம்மாவால் தான் சொல்லலாம். எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. எங்கள் அம்மா பாடுறதுக்கு எங்கள் அம்மா வெளிவராத சிங்கர்னு கூட சொல்லலாம். எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்து தான் சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு கற்றுட்டுருக்கேன். ப்ரெசண்ட்டாக நான் வந்து திரு பாலன் அவர்கிட்ட கற்றுட்டுருக்கேன் பாட்டு. ராஜி என் வீட்டில் கூப்பிடுவாங்க. ராஜலக்ஷ்மி, வெரி குட். அப்படியே சிரிச்சுட்டே பாடுங்க, நல்லா அதே மாதிரி மூடில் இருங்க. ராஜலக்ஷ்மி செலெக்ஷன், அழகான ஒரு பாடல். படம் காதல் ஓவியம், கவிஞர் வைரமுத்து அவர்கள், இசைஞானி இளையராஜா, பாடியவர் நம்ம குயில் எஸ் ஜானகி அம்மா. நாதம் என் ஜீவனே. இந்த நிகழ்ச்சியோட ஜீவனே நாதம் தான். அந்த நாதம் உங்கள் மூலமாக வர்றது தான் எங்களுக்கு முக்கியமான விசேஷம். கிவ் ஹர் a big round of applause ladies and gentlemen. Best of luck to you. Thank you sir. கேசட்டில் இருக்கிற ஸ்ருதியிலே பாடணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஒன்றும் ஒரு கண்டிஷனே கிடையாது. உங்கள் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சௌகரியமாக வச்சுக்கலாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது ஒரு 6 நோட்டு நீங்கள் கம்மியாக பாடினா இன்னும் மேலே நிஷாதம் போகும்போதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதை சுற்றி சேராமல் வர மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கே ரீவர்லும் போகுது இல்லையா, அதனால் ஸ்ருதி செய்கிறதுனா ஒன்றும் இல்லை. ஹவு மச் ஆஃப் பம்பிங் வி ஹாவ் டு கிவ் ஏர்ன்றது தான். ஆனால் வந்ததே வார்மப் ஆகி பாடுறது கூட கஷ்டமான விசேஷம்.
நான் எப்போவுமே கச்சேரியில் பாடும்போது கூட என்னை 2வது ஆளாக 3வது ஆளாக கூப்பிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன் நான். இதுக்குள்ளே அவங்கவுங்க மைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேலன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் சுத்தமாக பாடலான்னு சொல்லி ஒரு நல்ல பாட்டை தேர்ந்தெடுத்து பாடிருக்கீங்க. இந்த அந்த ராஜ கீதம், ராஜநாதம், அந்த ராஜ ஓசை இன்றைய தினம் எல்லோருக்கும் வரட்டும். இந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்கட்டும். நம்பர் 2 கண்டெஸ்டன்ட் வாமா. வணக்கம், என் பேர் தீபஷிகா. நான் MBA பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா பேர் கீதா தியாகராஜன், அப்பா பேர் தியாகராஜன். அம்மா தான் எனக்கு குரு. நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். மெட்ராஸ் மெட்ராஸ் நங்கநல்லூர். அம்மா கிளாசிக்கல் மியூசிக் பாடுவாங்களா? ஆமாம், பாடுவாங்க. வீட்டிலேயே குரு இருக்கிறது ரொம்ப அதிருஷ்டம். அதுதான் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கட்டாட்சம், குரு கிருபை நிறைய உங்களுக்கு இருக்கணும் நான் வேண்டுகொள்கிறேன். தீப்ஷிகா செலெக்ஷன் எல்லாம் அபூர்வ ராகங்கள்லேருந்து அபூர்வமான பாட்டு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், இசை MS விஸ்வநாதன் அவர்கள் பாடியவங்க. வாணி ஜெயராம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம் கடவுளே! நமக்கு நம்ம மேலே ஆசீர்வாதம் குவிக்கிறதுக்காகவே சரஸ்வதி அம்மா எத்தனை ராகங்கள் படைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். கிவ் ஹர் a big round of applause and all the best to her. God bless you. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி, கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி, ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், ஏனென்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும், மனிதன் இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் என்றும், இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இருக்கண்ணா. இன்னும் எவ்வளோ பேசணும் உங்ககிட்ட. இந்த பல்லவி எந்த ராகத்தில் இருக்கு சொல்ல முடியுமா? பந்த்வராளி. அப்புறம் வந்த சரணம் சரணம் ஒரு ஃபர்ஸ்ட் சரணம் பந்த்வராளி, செகண்ட் சரணம் சிந்து பைரவி. சிந்து பைரவி கரெக்டாக சொல்லியிருக்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கற்றுக்கிற முறையாக இசை கற்றுக்கிறவங்க பாடக்கூடிய அந்த சம்ஸ்காரம் தெரியுது, டெஃபினட்டாக தெரியுது. ஒரே அந்த சிந்து பைரவி ஆலாபனில் மட்டும் கொஞ்சம் ஸ்ருதி அப்படி ஃப்ளாட்டாக போச்சு. அதர்வைஸ் எவ்ரிதிங் வாஸ் வெரி 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 குட். காட் பிளஸ் யூ. பண்டிட்ஜி, உங்களை ஒரு விஷயம் கேட்கணும்.
அண்ணா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுருந்தேம்மா. சுத்தமா எப்படிம்மா இந்த பாட்டை செலக்ட் பண்ண? பாதை வகுத்த பிரிந்து பயந்தன்ன லாபம், நம்ம போகிறோம் இந்த பாட்டோட போயிடுவோன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை, நான் அவ்வளோலாம் யோசிக்கல. நல்லா இருந்ததுமா. ஃபஸ்ட்டு பாட்டே வந்து ஒரு சிறந்த பாடலில் எடுத்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் தைரியமும் இருக்கணும் இந்த மாதிரி பாட்டு. ஆமாம், இந்த பாட்டை தொடர்றதுக்குலாம் ரொம்ப பயப்படுவாங்க. மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வந்துடும் இந்த பாட்டு. பிகாஸ் எவ்வளவு பெரிய விதுஷின்னா வாணி ஜெயராம் அவங்க. அவங்க ஹிந்துஸ்தானிலையும் நம்ம கர்நாடக இசையிலையும் கூட ரொம்ப பயிற்சி பெற்றவங்க. அது இல்லாமல் ஒரு அந்த மனோதர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடுறவங்கள வல்லவர் அவர். பண்டிட்ஜி, இந்த ராகம் வந்து பந்துவராளி நம்ம ஹிந்துஸ்தானியில் என்னன்றீங்க? இந்த பந்துவராளி ராகங்கு பூரிய தனாசிரின்னு சொல்லுவாங்க. பூரிய தனாசிரி சேம் ஆரோக அவரோக ரெண்டு சேம் உண்டு. ஆனால் ஹிந்துஸ்தானியில் வாதி சம்வாதிக்கு ரொம்ப பிராமுக்கியம் கொடுப்பாங்க. காந்தாரம் நிஷாதம் அது இதில் கொஞ்சம் லிபர்ட்டி எடுப்பாங்க. அது ஸ்ரீ ராகம் கூட ரொம்ப கிட்ட இருக்கும் இதுக்கு. ஓஹோ, ராகம் ஸ்ரீ சரி மபனி சரி சனி தப மகரே ச. இது ஹிந்துஸ்தானில ஸ்ரீ. எஸ், ஹிந்துஸ்தானி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கர்நாடிக் ஸ்ரீ. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. அது நமக்கு ஸ்ரீனாவே கர்நாடக ராகத்தில் வந்து எந்தரோ மகானுபாவில் ஞாபகம் வந்து ஸ்ரீராகத்தில். ஸோ இந்த ஸ்ரீராகம்ன்றதுக்கு பக்கத்தில் நம்ம கர்நாடிக்கில் எந்த ராகம் இருக்கும் பண்டிட்ஜி? இப்போ நீங்கள் பாடினீங்களே, ஆக்சுவலி அது ஈக்குவலண்ட் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் பந்தோரலுக்கு இன்னொரு பேர் காமவர்தனி இருந்தது. காமவர்தனி தான் அதர் நேம். இந்த ஸ்ரீ அண்ட் பூரியா மகரே சசா ரேவந்த் should be very weak. But பந்தோரலி பாடும்போது sometimes மகரே and they'll stop it. So these slight differences இருக்கு. But otherwise it's equivalent to ராக் பூரிய தனாஸ்ரீ. தேங்க்யூ சார், வண்டர்ஃபுல். கொடுத்த சின்ன சந்தர்ப்பத்தில் எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு. அதுக்கு தான் பண்டித் சார். பண்டித்தர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறதுனால அந்த சம்ஸ்காரத்தோட பாடினேம்மா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். இரண்டாம் செக்ஷன் நான் 6 பேர் இருக்கிறதுனால 2 பேர் பாடினதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்ருக்குறோம். நவ் கண்டெஸ்டன்ட் நம்பர் 3 சார், ப்ளீஸ் கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எஸ் ராஜா. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். எனது தந்தை பெயர் எஸ் சுந்தரம், என் தாயார் பெயர் எஸ் சகுந்தலா. நான் கர்நாடக இசை கலைமுதுமணி எஸ் சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் ஒரு 2 வருடமாக கர்நாடக இசை பயின்று வருகிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்பா அம்மா பேர் கூட படித்து தான் சொல்லணும்னு பார்க்குறீங்களே, பயமாக இருக்குது எனக்கு. தப்பு பண்ணிடுவோமோன்னு ஒரு பயத்தில் எழுதி வச்சுருக்கீங்க, அவ்வளோதானே? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா பேர் ஞாபகம் வச்சுக்கிறது நாங்கள் ஒரு கொள்கையாக பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்தாலும் இங்கே பாடுறவங்க வந்து முதல்ல அப்பா அம்மா பேர் சொல்லி அப்புறம் குருவோட பேர் சொல்லணும். ஏன்னா இவங்களோட 3 பேரோட குரூப்பாக இருந்தால் தான் இசை நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இசைக்கலைஞருக்கு வந்து தாய் தந்தையார் குரு கட்டாட்சம் இது ரொம்ப முக்கியமான விசேஷம். அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ண மாதிரி நீங்கள் இப்போ அவங்க 3 பேர் சொன்னதை அவங்க பக்கத்துலேயே இருந்துட்டு உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ ராஜா அவர்கள் செலக்ட் பண்ண பாட்டு பட்டின பிரவேசம் படம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், இசை MS விஸ்வநாதன் அவர்கள், பாடியவர் அடியேன் SP பாலசுப்ரமணியம். வான் நிலா நிலா உன் வாலிபம் நிலா. பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா. நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. வானிலாத ஊரிலே
சாயல் கண்ணிலா மானிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூவிலாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் ராஜா அவர்களே, ஒரு பாட்டு நம்ம இப்போ நான் சொல்கிற காமெண்ட் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அடுத்த ரவுண்டில் சரியாக பாடாமல் இருக்கக்கூடாது. நான் மறந்து போயிடுவேன்னு ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவேன், தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் என் தம்பி மாதிரி இல்லையா? சிரிச்சுக்கிட்டு கேட்கணும், நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். சார், ஒரு பாட்டு செலக்ட் பண்ணும்போது அது பாப்புலர் பாட்டாக இருக்கிறதுனால நம்ம பாடினா இதுக்கு நல்ல கைத்தட்டு பாராட்டு கிடைக்கும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் ஒரு டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்கும். இப்போது நீச்சல் போட்டி, இந்த டைவ் போர்டு ஜம்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் அவங்க செலக்ட் பண்ணிக்கிற அந்த விதத்தை பொருத்தத்தில் மார்க்ஸ் கொடுப்பாங்க. டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி, அது பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது, அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவ்வளவு கஷ்டமான சங்கதிகள் இருக்கும்போது நமக்கு கரெக்டாக வருதா வரியா அப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பாட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சங்கதிகள் இருந்தால்தான் மார்க்ஸ் வரும்ன்றது கிடையவே கிடையாது. சிம்பிளாக ஸ்ருதி சுத்தமாக பாடினா போதும். ஆனால் ஒரு படத்தோட பாட்டு நம்ம இன்னொருத்தர் கம்போஸ் பண்ணி பாடின பாட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு அட்லீஸ்ட் 90% கிட்டக இருக்கணும். இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாடும்போது. விஸ்வநாதன் சார் ஒரு தடவை போட்ட சங்கதி ஒரு தடவை போட மாட்டார். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கடைசியில் டேக்கில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது என்னன்னா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெள்ளிலா, இது ஒரு சங்கதி. வெள்ளி நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, அமக்களமான பிளேசஸ் அது. அது பொறி மாதிரி ஒவ்வொரு சங்கத்தையும் சுத்தமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப சௌகரியமாக டேக் ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம நேராக கோயம்புத்தூர்லேருந்து மதுரை போக வேண்டிய ஃப்ளைட்டு திரும்ப எங்கேயோ அது சீனாக்கெல்லாம் போயிட்டு திரும்ப மொத்தத்தில் லேண்ட் ஆகுது அங்கே. அந்த டோட்டல் ஜெர்னிலேயுமே எல்லாமே சுத்தமாக இருக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயம், அந்த அதிக வரிகளை கொண்ட பல்லவி இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். மெயினான விஷயம் பல்லவினா 4 லைன் அல்லது 8 லைன் தான் இருக்கும். இதுதான் 12 லைனோ 14 லைனோ இல்லைன்னா, ஆமாம், 14 லைன் கொண்ட மிகப்பெரிய பல்லவி இதுதான் பாட்டிலே இது வரைக்கும் அந்த பாடல்களே. இந்த பாடல் எழுதும்போது பட்ட பாடு விஸ்வநாதன் சார் சொல்லி எல்லோருக்கும் தெரியும். இவர் டியூன் கொடுக்க சொன்னார் முதல்ல. லா லல்லா 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 லல்லா, தனிச்சொல் எடுத்துட்டா ஏகாட்சரம் தான், எல்லாமே ஒரே ஒரு எழுத்து தான். நான் கண்ணதாசன் சார் கோவம் வந்துச்சு. என்னடா அவர் இப்படி தான் கூப்பிட்டேன், என்னடா மலையாளத்தா நீ நான் லா லா லானா நான் என்னடா எழுதுறத, எங்கேருந்து கொண்டு வருது தமிழ்லேருந்து. அவரை ரேக்கிறது விஸ்வநாதன் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் கோபம் அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா கொட்டும். அப்படி அருமையான பாடல்கள் வேணும். யோ சிட்டியாரியா, உன்னால் எழுத முடியலன்னு சொல்லிடு, நான் வேறு யாருக்கிட்டையாவது எழுதி வச்சுக்கிறேன், இது என் டியூனு, இல்லைன்னா நீ வார்த்தை கொடு, நான் டியூன் போட்டுக்கிறேன்னாரு. என்னடா சொல்கிற நீ, எழுதுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்த பல்லவி விஸ்வநாதன் சார் சொல்லுவார். பிரதர் இன்லா, சன் இன்லா, மதர் இன்லா தவிர எல்லா லாவும் கொடுத்துட்டாரு. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தீ நிலா நிலா,
என்ன மாதிரி அழகான அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் அதுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன், பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு டைரக்டர், இத்தனை பேர் கிடைச்சா இந்த அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாருங்கள் இந்த பாட்டு பாடுறதுக்கு, பெரிய விசேஷம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் எ குட் சாங். நான் சொன்னதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. அடுத்த பாடலில் இதெல்லாம் நீங்கள் திருத்துக்கலாம். கண்டிப்பாக. காட் பிளஸ் யூ ராஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டெஸ்டன்ட் நம்பர் 4 வாங்கம்மா. வணக்கம், என் பேர் அஸ்வினி. நான் கிண்டிலேருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் ஜெயந்தி, அப்பா பேர் சுரேஷ். என்னோட குரு எஸ் கண்ணன். அஸ்வினியோட செலெக்ஷன் மக்களமான பாட்டுகள் இதெல்லாம் வந்து நாங்கள் கூட கொடுத்து வச்சவங்க. இந்த திரும்ப இந்த பாட்டுகள் எல்லாம் உங்கள் வாய் மூலமாக நாங்கள் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. படம் பாலும் பழமும். கவிஞர் வேறு யார்? கவிஞர்னா கண்ணதாசன் தான் ஞாபகம் வர்றார் நமக்கு. இசைன்னா வேறு யார் ஞாபகம் இருக்கார்? மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாடியவங்க நம்ம வெள்ளக்குயில் சுசீலா அம்மா. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்பேன். வெரி குட் அஸ்வினி. இவ்வளோ அழகான சாங் எடுத்துக்கிட்டு டோட்டல் இன்வால்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் பாடினதா இன்னும் நல்லா இது இருக்கும்னு தோணுது எனக்கு. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் காம்போசிஷன். வேர்ட்ஸ் இருக்கட்டும், காம்போசிஷன் இருக்கட்டும். அண்ட் த ஸ்பெஷாலிட்டி ஆஸ் ஐ மென்ஷன்ட் அர்லியர், இதுக்கு எல்லா சுரங்கள் வருது. பட் எங்கே ஒன்று கொஞ்சம் இருக்குது தெரியாமல் மாறி மாறி வந்தாலும் அண்ட் சின்ன சின்ன பிட்ஸு ஷைனாய்க்கு மேலே வர்ற வீணா பிட் இருக்கட்டும், சித்தார் பிட் இருக்கட்டும், மேண்டலின் பிட் இருக்கட்டும், அதெல்லாம் கம்போஸ் பண்ணார். அது எவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பாடும்போது அந்த இன்வால்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷனோட பாடினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதர்வைஸ் இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ. இந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம. வெல்கம் பேக் டு யூ ஆல். நவ் கண்டெஸ்டன்ட் நம்பர் 5. அம்மா வாம்மா. வணக்கம், என் பேர் சுப்ரஜா. நான் சென்னையிலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் ஸ்ரீ வெங்கடேஷன், அம்மா பேர் ஸ்ரீமதி மஞ்சுளா, என் குரு பேர் ஸ்ரீமதி அகிலா சிவா. வெல்கம் டு ஹமாம் நலங்குமாவு என்னோட பாட்டு பாடுங்கள் குரூப் மேம். தேங்க்யூ சார். அப்புறம் நீங்கள் டான்ஸ் கற்றுக்குறீங்களா? இல்லை சார். இல்லையா? நான் எது கேட்டேன்னு சொல்லுங்கள். அவங்க சிக்னேச்சர் டியூன் வாசிக்கும்போது கரெக்டாக அந்த டெம்போவில் தான் அடி எடுத்து டாங் டாங் டட 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 டாங். அந்த முக்தாய் கொடுக்கும்போது அதெல்லாம் பண்ணுவீங்களே என்னமோ நினச்சேன்.
அது எதனால் தெரியுமா? நமக்கு அறியாமலே நம்ம உடம்புல இசை இருக்கிறதுனால. அந்த டெம்போவுக்கு தெரியாதனமாக நம்ம பண்ணிடுறோம். அது இயற்கை. அது வெல்கம் டு யூ அகெயின் சுப்ரஜா, கௌசல்யா, சுப்ரஜா, ராமா, பூர்வா, சந்தியா, பிரவர்த்தத்தை. ஓகே, எல்லாருமே வந்து அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தாச்சுன்னா மெலடி சாங்ஸ்ன்னு எவ்வளோ அழகான பாடலை தேர்ந்தெடுத்து வர்றாங்க பாருங்கள். இது கூட விஸ்வநாதன் அண்ணா அவர்கள் செஞ்ச பண்ணின பாட்டு பாடியவங்க சுசீலா அம்மா, கவிஞர் கண்ணதாசன், காவிய தலைவி படத்திலிருந்து ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றாள். கண்மணி சுகமா சொல் என்றாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள். குங்குமம் இருந்தது நெற்றியிலே, சிறு குழப்பம் மிகுந்தது கண்களிலே. குங்குமம் இருந்தது நெற்றியிலே, சிறு குழப்பம் மிகுந்தது கண்களிலே. தங்கம் போன்ற இதழ்களிலே ஒரு தயக்கம் பிறந்தது வார்த்தையிலே. தயக்கம் பிறந்தது வார்த்தையிலே. என்னுயிர் தாயே நீயும் சுகமா, என்னுயிர் தாயே நீயும் சுகமா, இருப்பது எங்கே சொல் என்றேன். அன்னை முகமோ காண்பது நிஜமோ, கனவோ நனவோ சொல் என்றேன். கனவோ நனவோ சொல் என்றேன். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா என் கண்மணி சுகமா சொல் என்றேன். சுப்ரஜா நல்லா பாடினீங்கம்மா. தேங்க்யூ சார். பட் சினிமா சாங் பாடும்போது அந்த கிளாசிக்கல் டச் கொஞ்சம் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். ராகபாவம் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷன்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டா நல்லா இருக்கும். அது குருகாரு, அதாவது இந்த சாங் வந்து ஒரு கசல் ஃபீலிங் வர்றதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு இடத்துல அந்த சாக்கி வந்தவனால உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கலாம். அதர்வைஸ் அது பெரிய கசல் ஸ்டைப் சொல்ல முடியாது. ரிதம் ஸ்டாப் பண்ணிட்டு நடுவில் ஒரு சாக்கி பாடினாக்க அந்த இம்ப்ரெஷன் வந்திருக்கலாம் உங்களுக்கு. பட் அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கசல் பேஸ்டுன்னு தெரியல எனக்கு. ஓகே, இந்த பாட்டை எதுக்காமா நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால சூஸ் பண்ணேன். ராகம் பேர் சொல்லுங்கள் எல்லாரும். சுமனேஸ்வரஞ்சனிங்கிற ராகம். வாங்க. வணக்கங்க எல்லாருக்கும். என் பேர் பிரகாஷ். நான் மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மா பேர் வந்து சௌந்தரியம்மா. எங்கள் அப்பா பேர் பிஜி பாபு. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இசை கற்றுட்ருக்கீங்களா? இல்லைங்க, இன்னும் இப்போ தான் இனிமேல் கற்றுக்க போகிறேன். எல்லாருமே வந்து நாங்கள் கேட்குறோன்றதுக்காக அப்படிலாம் இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் எப்படிங்க? நீங்கள் டோன்ட் வரி, கேள்வி ஞானம் இருக்கிறவங்களெல்லாம் கம்மியான ஆளுங்க நான் சொல்லலை. பட் நாங்கள் கேட்குறதுக்காக இல்லை, நிஜமாகவே வந்து ஒரு வரப்பிரசாதம். இசை அது பாடக்கூடிய ஒரு தகுதி கடவுள் கொடுக்குறத அது மெருகேற்றுக்கிறதுக்காக நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். ஓகே, பிரகாஷோட செலெக்ஷன்
படம் உதயகீதம் கவிஞர் மு மேத்தா அவர்கள், இசை இளையராஜா, பாடியவர் ஒரு பொடியன் எஸ்பி பாலசுப்ரமணியம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் அப்படின்ற ஒரு பாடல் இளையராஜா அவர் அமக்களமாக அமைட்டு போட்டார். பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியில் நீந்தார். போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியில் நீந்தார். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். கேளாய் பூமனமே, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம். சார், நாங்கள்லாம் யூஸ்வலாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நாகரீகம்ன்றது வந்து நிறைய பேர் வந்து உடை அலங்காரம், பேசுகிற ஸ்டைல் அப்படின்றாங்க. நீங்கள் நம்ம சுத்தமான மெட்ராஸ் தமிழ் பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பர் 1. அப்புறம் வந்து நான் இசை கற்றுக்கல சார், கற்றுக்க போகிறேன்னு. ஆனால் சம்ஸ்காரம்ன்றது ஒன்று இருக்குது, அது ஜன்மத்தில் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. இது சாதாரணமாக பாடக்கூடிய பாட்டில் ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஒரு பிழை இல்லாமல் ரொம்ப கரெக்டாக நோட்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமாக பாடிருக்கீங்க. தேங்க்யூ சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ், கஷ்டப்பண்ணது நீங்கள். ஏன்னா உங்கள் பாட்டு தானே சார் இது? நான் என் பாட்டு இல்லை, நம்ம பாட்டு. என் பாட்டு நான் பாடுறதுக்கு முன்னால் ஒருத்தர் எழுதினார், ஒருத்தர் கம்போஸ் பண்ணார், நிறைய பேர் வாசித்தாங்க, இதெல்லாம் இருக்குது. நம்ம பாட்டு எப்போவுமே கூட்டு முயற்சி தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமானதுன்னு எதுக்கு சொன்னேன்னா, ஒரு அந்த சரணம் எண்டில் இருக்கிறது, கேளாய் பூமனமே, இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃப்ரேஸ். நாங்கள்லாம் 5 தடவை 6 தடவை ரிஹார்சல்ஸ் பண்ணி 7 டேக் ஆனதுக்கப்புறம் தான் கரெக்டாக வந்தது. அதெல்லாம் யூஸ்வலாக ஸ்டேஜில் பாடுறவங்களாம் அந்த இடம் தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக பாடிருக்கீங்க. தான நானா இதெல்லாம் சுலபமாக நமக்கு கேட்டு கேட்டு சுலபமாக இருக்குது. தி நோட்ஸ் ஆர் தார திரிரி தான தரிரி தாரிரா தரநானா தரநானா. இதை பற்றி பேசிட்டு போனால் இளையராஜா பற்றி ஒரு தீசிஸ் எழுதலாம். அந்த மக்களும் எழுதியிருக்காங்க. பட் பாராட்டுக்கள், நான் நினச்சதுக்கு மேலே ரொம்ப நல்லா பாடிருக்கேங்க இந்த பாட்டு. பாலு சார் சொன்ன மாதிரி இவ்வளோ டிஃபிகல்ட்டான நோட்ஸ் எல்லாம் ஈஸியாக பாடிருக்கேங்க. அதனால சம்டைம்ஸ் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எது வச்சாலும் இசை வரும், எது சொன்னாலும் ஸ்வரம் எழுதுகிறவங்க இருப்பாங்க, மியூசிக்கை பண்ணுறதுன்னு வேறு விஷயம். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் என்னும்போது யூ ஜஸ்ட் ப்ளே தி ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் சார். பாட்டு அதுதான். முதல்ல நமக்கு மேகம் இதுவாக இருக்கும்போது என்ன சவுண்டு வரும், அது ரிதமில் காட்டிட்டாரு. மழை துளிகள் விழுறதுக்காக பெல்ஸில் எவ்வளோ அழகு, பெல்ஸில் என்ன ஒரு அழகுப்பா. there is a scenario, there is a picturization in this. அப்புறம் இதில் ஸ்ட்ரிங்ஸ் என்செம்பிள் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறது, பர்டிகுலர்லி தேர்ட் பேக்ரவுண்டில் நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாமே வயலன்ஸ் வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. வயலன் செக்ஷனோட இன்னும் 2 செக்ஷன் இணைந்திருக்கு. இதில் வயோலான்னு ஒன்று இருக்கும், அது வயலினோட கொஞ்சம் பெருசு. அது இல்லாமல்
பேஸ், டபுள் பேஸ், செல்லோஸ் இதெல்லாம் சேர்ந்து வயலின் ஒரு செக்ஷன் வாசிக்கும்போது அது இணைந்த அதோட கவுண்டர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக அது ராஜாவுக்கு கைவண்ணம். அது அந்த பேக்ரவுண்ட் மட்டும் இன்னொரு தடவை வாசிச்சிட்டோம்னா நம்ம இளையராஜாவுக்கு வந்து சமர்ப்பணம் செஞ்ச மாதிரி இருக்கணும் இந்த பேக்ரவுண்ட். தேர்ட் பிஜிஎம் நான் துண்டு பல்லவி பாடுறேன், பிஜிஎம் வாசிங்க நீங்கள். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூவும் காலம். இப்போ இது ஒன்றும் இது இல்லாமல் அது இல்லாமல் இது வாசிச்சா நல்லாவே இருக்காது. வெறும் வயலன்ஸ் மட்டும் வாசிங்க தம்பி. இந்த லாஸ்ட் 16 verse இப்படி இருக்கும். வெறும் பேஸ் செக்ஷன் மட்டும் வாசிங்க. சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு சேர்ந்து வாசிங்க. 1 2 3 4. அதல்லவோ இசை, அது விஷயம். தெரிஞ்சவங்கள் செய்கிறதுல வந்த விஷயம் அது. இது வாசிக்கிறது கூட கஷ்டம். இது வாசிக்கிற டெம்போக்கும் இது வாசிக்கிற டெம்போ எக்ஸாக்ட்லி டபுள் தி டெம்போ. டபுள் வாசிக்கணும். இது மறந்து போய் இதுக்கு அதுக்கு வந்ததுன்னா கஷ்டம். அதுக்கு தான் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்க செய்யணும். இளையராஜா மியூசிக் செய்யணும். அழகாக முடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சிங்கர்ஸ் எல்லாருமே. அப்படி தானே சொல்லணும். அவங்க பாடினால் தானே இதுக்கு ஒரு நிறைவு கிடைச்சது நமக்கு. இன்றைய தினம் தம்பி பாடின பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அந்த பாடலை நானும் பாடணும்னு தோணுச்சு. அவருக்கு மேலே ரொம்ப நல்லா பாடுறேன்றதுக்காக கிடையாது, தப்பாக நினைக்காதீங்க. அவரோட சேர்ந்து நான் இந்த பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண அவர் பாடும்போது. இப்போ நான் கூட பாடி உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி என்ஜாய்மெண்ட் கொடுக்கலாமேன்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது இதில். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ
இன்ப சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன்.